வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, மீண்டும் ஒரு முறை சிந்தனை செய்வோம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கான ரிவிஷன் கொஸ்டின்ஸ் யூனிட் 1 and 2 ப்ரோஸ். இந்த கேள்விகளை படித்தாலே போதும். அடிக்கடி வீடியோவை பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கொஸ்டின் நம்பர் 1, நேம் த டூ ஜென்டில்மேன் நிக்கோலோ அண்ட் ஜெக்கோபோ. டிஸ்கிரைப் their appearance. அவங்க appearance அப்படின்றது ஷாபி appearance, அழுக்கா தோற்றமளித்தார்கள். வேர் டிட் த ஆத்தர் மீட் த பாய்ஸ். ஆத்தர் பாய்ஸை எங்கே மீட் பண்ணார்? அட் த அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா. அந்த வெரோனாவுடைய அவுட்ஸ்கர்ட்ஸ், வெளி எல்லையில். வாட் were the various jobs the boys did? என்னென்ன வேலை பார்த்தாங்க? செல்லிங் ஃப்ரூட்ஸ், ஷைனிங் ஷூஸ், செல்லிங் நியூஸ் பேப்பர், as a tourist guide, running errands. இந்த ரன்னிங் எரான்ஸ்னால் யார் என்ன வேலை சொன்னாலும் அதை செஞ்சுட்டு பணம் வாங்கிப்பாங்க. வை டிட் த பாய்ஸ் டிட் நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் ஃபுட் அண்ட் க்ளோத். அவங்க ஏர்ன் பண்ணுற பணத்தில் அவங்களுக்காக சாப்பாட்டுக்கும் துணிக்கும் அதிகமாக செலவு பண்ணல. ஏன்? தே சேவ் த மணி ஃபார் தர் சிஸ்டர்ஸ் ட்ரீட்மெண்ட். அவருடைய சிஸ்டரோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்க பணம் செலவு பண்ணாங்க. வாட் வாஸ் த நேம் ஆஃப் தர் சிஸ்டர்? லூசியா. வாட் வாஸ் ஷி சஃபரிங் ஃப்ரம்? அவளுக்கு என்ன உடம்பு? டிபி ஆஃப் ஸ்பைன். Why did the author avoid going to Lucia room? Lucia ரூமுக்கு ஆத்தர் போகிறதுக்கு அவாய்ட் பண்ணார். ஏன்னா he did not want to interfere into the privacy. அவங்க ஃபேமிலி ப்ரைவேசியில் அவர் ஜாயின் பண்ண விரும்பலை, டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. Why didn't the boys disclose the problem to the author? தங்களுடைய கஷ்டத்தை ஆத்தர்கிட்ட அந்த பாய்ஸ் ஏன் சொல்லலை? They did not want anybody's sympathy or charity. மற்றவருடைய இரக்கத்தையும் தயவையும் பெறறதுக்கு அவங்க விருப்பப்படலை. How did the author help the boys on Sunday? சண்டேஸில் பாய்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணார்? He dropped the boys at Palato by his car. காரில் பொலாட்டோன்றது லூசியா அட்மிட் பண்ணியிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடம், அதான் பொலாட்டோ. அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. Who took the author to the cubicle? யார் அங்கே கொண்டு போனது? A nurse who is in white uniform. நான் தான் cubicle கொண்டு போனாங்க. What touched the author deeply? ஆத்தர் என்ன டீப்பாக டச் பண்ணுச்சு? த டிவோஷன், சாக்ரிஃபைஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் திஸ் டூ பாய்ஸ். அவருடைய அர்ப்பணிப்பு, தியாக மனப்பான்மை, பொறுப்பு, இதுதான் அவங்கள ஆத்தர் ரொம்ப டீப்பாக டச் பண்ணுச்சு. வாட் மெசேஜ் த லெசன் டாட் டு த ஹியூமனிட்டி? இந்த சமுதாயத்துக்கு இந்த லெசன் என்ன மெசேஜ் சொல்லுது? தட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கேவ் ப்ராமிஸ் டு த கிரேட்டர் ஹோப் ஃபார் த ஹியூமனிட்டி. அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட், சிறப்பாக பண்ணணும், உண்மையாக இருக்கணும், அர்ப்பணிப்பாக இருக்கணுன்ற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அது சமுதாயத்துக்கே ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிறது. 13 கேள்வி தான். அடிக்கடி வீடியோவை பார்த்துக்குங்க, தரவாக படிச்சுக்குங்க, மனசில் பதிஞ்சிடும். இதில் தான் கேள்விகள் வரும், வேறு வாய்ப்பே கிடையாது. ஸோ தரவாக பார்த்துக்குங்க. லெசன் 2. வாட் சீம்ஸ் கியூரியஸ் டு த ஆத்தர்? தோ டீ இஸ் ஒன் ஆஃப் த பேக்போன் ஆஃப் செவரல் கண்ட்ரீஸ், த பெஸ்ட் மேனர் ஆஃப் மேக்கிங் டீ இஸ் அ சப்ஜெக்ட் ஆஃப் வயலண்ட் டிஸ்பியூட். அதாவது நிறைய கண்ட்ரியில் டீ ஒரு முக்கியமான பானமாக இருக்குது. ஆனால் இந்த மேனர் ஆஃப் மேக்கிங் டீ, அந்த டீயை எப்படி மேக் பண்ணுறது இருக்கு இல்லையா, அது கண்ட்ரிக்கு மாறுபடும். அதுதான் ஆத்தருக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது, புரியாமல் இருந்தவருக்கு தான். ஓகேவா? ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி டீ போடுவாங்க. அதுதான் மென்ஷன் த கண்ட்ரீஸ் இன் விச் டீ இஸ் த ஆர்ட் ஆஃப் சிவிலைசேஷன். ஆஸ்திரேலியா, சைனா. ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சிங்க. ஆஸ்திரேலியா, சைனா. அடுத்தது இங்கிலாந்து. அதில் ஒரு கண்ட்ரி நேம் மட்டும் விட்டு போச்சு, இங்கிலாந்து அண்ட் இந்தியா. அது ஞாபகம் வச்சிங்க. ஃபஸ்ட்டு ஆஸ்திரேலியா, அடுத்தது சைனா, சிலோன், அடுத்தது இங்கிலாந்து, இது கூட இன்னொன்று இருக்குது இந்தியா. அதை ஞாபகம் வச்சுங்க, இந்தியா. ஓகேவா? Which tea does the author prefer? ஆத்தர் என்ன டீயை ப்ரிஃபர் பண்ணார்? The author prefers Indian tea. இந்தியன் டீ தான் ஆத்தர் ப்ரிஃபர் பண்ணார். What does the phrase a nice cup of tea refer to? The nice cup of tea அந்த phrase எதை ரெஃபர் பண்ணுறதுனா நம்ம இந்தியன் டீ தான். It refers Indian tea. What is the second golden rule in preparation of tea? Tea should be made in a small quantities in a tea pot. அதாவது டீ குறைவாக போடணும், டீ பாட்டில் போடணும். should be made of கிளே பாட்ரே, மண் பானையில் செஞ்சு அந்த குடுவையில் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான். ஹவு டஸ் ஆர்மி டேஸ்ட் டீ? ஆர்மி டேஸ்ட் டீ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்மி டீ இஸ் மேட் ஆஃப் கெட்டிலில் பண்ணுவாங்க.
that has a taste of grease and whitewash. இந்த grease இருக்க ஸ்மெல்லு, ஒயிட் வாஷ் இந்த வெள்ளை சுண்ணாம்பு இருக்கு, அந்த வெள்ளை சுண்ணாம்புனோட சுவை, வெள்ளை சுண்ணாம்பு என்ன டேஸ்ட்டில் இருக்குமா அந்த சுவை வந்து அதுக்கு இருக்கும். அதுதான் ஆர்மி டேஸ்ட். How does army tea taste? Which tea does the tea lovers prefer? டீ அதிகமாக விரும்புகிறவங்க எந்த டீயை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, the tea lovers prefers strong tea. ஸ்ட்ராங் டீ தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. Why should tea be directly added to the pot? அந்த பாட்டில் டீயை ஏன் டைரெக்டாக ஆட் பண்ணனா, if the tea leaves is not loose in the pot directly, it never infuses with the water properly. அந்த டீ எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாட்டில் டைரெக்டாக ஊற்றுனா தான், ஊற்றலைன்னா அந்த வாட்டரோடு அது நல்லா மிக்ஸ் ஆகாது. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அந்த ஒரு டேஸ்ட் வரும். அதனால தான் டீயை வந்து பாட்டில் டைரெக்டாக ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் ஷுட் பி poured into the cup first? கப்பில் எதை ஃபஸ்ட்டு ஊற்றணும்? டீ ஷுட் பி poured into the cup first. டீ தான் முதல்ல கப்பில் ஊற்றணும். why should the author advise removing cream from the milk? அந்த மில்க்கு க்ரீம் ஆடைகள் இல்லையா, அதை ஏன் ரிமூவ் பண்ண சொல்கிறாருன்னா, milk with cream always gives a tea a silky taste. அதாவது சில்கி டேஸ்ட்னா ஓவர்லி ஸ்வீட்டாக இருக்கும். அதனால் அந்த மில்கில் இருக்க க்ரீமை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஓகேவா? டஸ் த ஆத்தர் லைக் ட்ரிங்கிங் டீ வித் சுகர்? சுகர் போட்டு டீயை குடிக்கிறதுக்கு ஆத்தர் விரும்புகிறாரா? நோ, த ஆத்தர் டஸ் நாட் லைக் ட்ரிங்கிங் டீ வித் சுகர். அவருக்கு டீ சுகர் போட்டு குடிக்கணும்னு விருப்பம் கிடையாது. டீ வித் சுகர் டேஸ்ட் ஒன்லி ஆஃப் சுகர், நாட் த ஃப்ளேவர் ஆஃப் டீ. சுகர் டெஸ்ட்ராய் த ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவரை வந்து சுகர் கெடுத்துடும், சுகர் டேஸ்ட்டு தான் இருக்கும். அதனால் இந்த டீயினோட ஃப்ளேவர் வராது. அதனால் டீயை வந்து சக்கரை போடாமல் குடிக்கணும் அப்படின்றார். why does the author refer himself being minority? ஏன் அவரே மைனாரிட்டின்னு சொல்கிறார்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ட்ரிங்க் டீ வித் சுகர். மெஜாரிட்டியாக பீப்புள் வந்து சுகர் போட்டு தான் குடிப்பாங்க. பட் த ஆத்தர் ட்ரிங்க்ஸ் டீ வித்தவுட் சுகர். சுகர் இல்லாமல் அவர் குடிப்பார். அதனால் அவரே வந்து ஒரு மைனாரிட்டி. ஸோ மைனாரிட்டினா குறைந்த எண்ணிக்கையில் நபர்கள் தான் சுகரை டீயில் சுகர் இல்லாமல் குடிப்பாங்க. அதெல்லாம் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த கேள்விகளை 13வது கேள்வி, who were the misguided people? misguided people யார்? those who drink tea with sugar or misguided people. அந்த உண்மையான டேஸ்ட் அவங்களுக்கு தெரியாதனால அந்த misguided people. இப்போ misguided peopleனா டீயை வந்து ட்ரிங்க் பண்ணுறது சுகரோட, those who drinks tea with sugar, அவங்க தான் misguided people. ஞாபகம் வச்சுங்க. what is the advice to the misguided people? அந்த misguided peopleக்கு ஆத்தர் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு? try to drink the tea without sugar and really taste the tea. ஸோ misguided peopleக்கு நீங்கள் டீயை டேஸ்ட் பண்ணணுன்னா சுகர் இல்லாமல் குடிங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும் அப்படின்னு misguided peopleக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. misguided people வந்து சுகர் போட்டு குடிக்கிறவங்க. ஸோ இதில் 14 கேள்வி. ஸோ 2 லெசனோட கேள்வியை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்களான்னா இந்த ஃபஸ்ட் மிட் டேர்மில் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்த பதிவில் 2 போயம்கான ஷார்ட் ஆன்சர் கொடுக்குறேன், அதையும் நம்ம பார்ப்போம். வீடியோவை அடிக்கடி பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி. கூட உங்கள் டீச்சர்ஸ், இங்கிலீஷ் டீச்சர்ஸ் சொல்கிறக்கூடிய அந்த அட்வைஸ் கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கோங்க. நன்றி.